வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. நீங்க நேத்துக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த நாட்டுல வந்து ஒரு 3 செக்ஷன் மேல பயங்கரமா நாங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஒண்ணு வந்து யூத், இன்னொன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள், இன்னொன்னு பெண்கள், அப்படிலாம் நிறைய பெரிய டால் டாக்ஸ்லாம் இருந்தது. இங்க யூத்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நாங்க வந்து 5 விதமான ஸ்கீம் உருவாக்கி இருக்கோன்றாங்க. 5 விதமான ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கீம், அந்த 3 திட்டங்கள் என்பது முதலாளிகளுக்கு சலுகை கொடுக்குது. 2 திட்டங்கள் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. நீங்க ஒரு வேலை ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அவருக்கு அந்த முதலாளிக்கு வந்து நாங்க 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம், அவருக்கு 75,000 ரூபாய் கொடுப்போம், அப்படி ஏதாவது கன்செஷன் இருக்கா? அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு கன்செஷன் கொடுக்குறாங்க. இப்ப பெரிய பெரிய கார்பரேட்லாம் அந்த கன்செஷனை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க.